வச்சிருப்பீங்க. இப்போ உடனடியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே காயும் சகப்பு கலர் இருக்கும், லீஃப் சிவப்பு கலர் இருக்கும், பூ எடுத்தாலும் சிவப்பு கலர் அப்படின்னா செடி நல்லா வளர்ச்சியா இருக்கும். பூ எடுக்கிற சமயத்தில் நிறைய தண்ணி விடக்கூடாது. அப்போ வந்து பிரச்சனை தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 16 இன்ச் பாட் வச்சுக்கலாம். இல்லை 20 நீங்க சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்றது பார்த்தா நிறைய நம்ம சத்துக்கள் இருந்த பழங்கள் வந்து இது ஒன்றா ரெட் சீட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் சீட் தான் சொல்லக்கூடியது. எல்லாமே கிராஃப்ட் மெத்தட் உருவாக்கப்பட்ட பக்கமான ஈல்டு இருக்கும். அப்போ நம்ம உரம் கொடுக்கறத பொறுத்து நம்ம டாப்பா நீங்க சூஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காயின் இந்த மாதிரி இலையை உங்களுக்கு கிடைக்குதான் மெயினாக பார்த்து கூட வாங்கி அதுதான் பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். இதெல்லாம் டெரஸ் கார்டன் வைக்க ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து பார்த்தீங்கன்னா ரோலோடி அந்த லெமன் பழுத்து பிறகு ரோலோடி எடுத்து அப்படியே மென்னு சாப்பிட்டா போதும். அப்படின்னா வீட்டு ஒரு அடி இருந்து 1 அடி தான் இருக்கும். தாராளமாக அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூவில ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் போட்டிருந்தீங்க, தம்பி மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய பழச்செடியெல்லாம் வீடியோ போடுப்பா, டெரஸ் கார்டனுக்கு சூட்டபுளான ஒரு பழச்செடியெல்லாம் ஒரு வீடியோ போட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான இந்த வீடியோ தான் ஒரு தரமான வீடியோ நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்க்கணும் அவ்வளோ ஆர்வமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்காவது வாட்ஸ்அப்லேயாவது எல்லாம் கேட்பாங்க. ஓகே தம்பி, நான் செடி வளர்க்கணும் ஆர்வமாக இருக்குப்பா, எனக்கு வந்து வச்சா 1 மாதத்துல இல்லை ஒரு 3 மாதத்துல ஒரு 6 மாதத்துல ஒரு பழம் பறித்து சாப்பிட்ணுப்பா, அந்த மாதிரி பழ வகையெல்லாம் சொல்லுப்பான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவே பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்க வேண்டிய செடிகளை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கணும், ஒரு டெரஸ் கார்டனில் ஒரு பாட்டில் வச்சு வளரக்கூடிய செடிகள் மட்டும் நான் ஈஸியாக காட்டுறேன். தம்பி இதை பாட்டில் மட்டும் தான் வைக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. பாட்டிலையும் வைக்கலாம், நீங்கள் லேண்டில் வைக்கலாம். பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு 6 மந்த் ஒரு 6 மாதத்துக்குள்ளவே நாம் ஈல்டு இறக்கக்கூடிய ஒரு பழங்கள் ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வெட்டவுடனே 6 மாதத்தில் பழம் வந்து சாப்பிடக்கூடிய பழ வகைகளாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. 6 மாதத்துக்கு நமக்கு பழம் வரும். ஓகே, நான் மொட்டை மாடியிலாவது நீங்கள் லேண்டில் வச்சாலும் சரி அந்த மாதிரி வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கோ நான் 1 by 1 காட்டுறேன். தம்பி அதோட செடியெல்லாம் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேல 3 நம்பர் வரும். ஓகேங்களா, இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்லாக் வந்துடும். கேட்லாக்கில் என்னென்ன விலை என்னென்ன செடிகள் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதில் பார்த்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ செடியோட ஹைட் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி பாட்டில் வைக்கலாம், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி மண் கலவை போடணும் அப்படின்னு கிளியர் கட்டாக நம்ம ஒவ்வொரு 1 by 1 பார்க்கலாம். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலும் ஒரு கண்டிப்பாக இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் செடி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் ஆப்பிளோட கொய்யாப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர்களாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிடணும். ஒரு ஆப்பிளோட வந்து கொய்யாப்பழத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் செடி நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே கொய்யாப்பழம் பறிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தைவான் பிங்க் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரகம். செடியோட ஹைட்டை பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தான் இருக்கும், 1.5 அடியிலேருந்து 2 அடி இருக்கும். இதில் எல்லாமே காய்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காய்கள் வந்து வைக்கக்கூடிய அருமையான தைவான் பிங்க் செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதை வாங்கி நீங்கள் ஒரு பாட்டில் ஓகேங்களா, ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 இன்ச் பாட்டு கூட வச்சுக்கலாம். இல்லை 15க்கு 15 க்ரோ பேக், அந்த க்ரீன் கலர் க்ரோ பேக் அதில் கூட நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். சூப்பராக பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 3 to 6 மாதத்துலேயே நம்ம கொய்யா பழத்தை நிறைய பறிக்கலாங்க. ஓகேண்ணா, கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் தம்பி உங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி காய்க்காது, எங்கிட்ட வந்து காயை காய்க்க மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா, நிறைய பேர் நீங்கள் கொய்யா செடி வச்சுருப்பீங்க. இப்போ உடனடியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனடியாக ஓடி போய் அது பண்ணிங்கன்னா உங்களோட கொய்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும். ஓகேங்களா, அது என்ன டிப்ஸ்னு பார்த்தா கொய்யா இப்போ நேராக வளர்ந்து போயிட்டே இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். நான் எப்படி முடி கட் பண்ணுறோங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நுனியில் ஓகே நுனி பாருங்கள் எப்படி இருக்கா, இது மாதிரி இருக்கா. இப்போ கட் பண்ணிங்கன்னா இந்த 2 கிளையிலேருந்து 2 பிரான்ச் வரும். அப்போ வரக்குள்ள இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ண தான் நமக்கு நிறைய காய்கள் தந்துட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட செடி பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி விட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் வந்துருக்கு. ஓகேங்களா, எல்லாமே அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் நீங்கள் வீட்டு ஆர்டர் பண்ண செடி எல்லாமே மேக்ஸிமம் பூ பிஞ்சுகளோட தருவாங்க. தைவான் பிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 50 rupees தரங்க. ஓகே, 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான செடிங்க பாருங்கள். நீங்கள் எந்த செடி எடுத்தாலும் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்களோடு இருக்குன்னு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நல்லா தரமான பிளான்ட் கொடுப்பேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடிக்குள்ளே வளர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 350 கிராம் பழம் வெயிட் கிடைக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். தைவான் பிங்க் கொய்யா ஜஸ்ட் 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வைக்கிறவங்களுக்காக தரமாக ரெடி பண்ணி கொடுக்குங்க. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தரவுன்னு புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் தோட்டமாக வைக்கிறேன், விவசாயம் வைக்கிறேன், தாராளமாக நேரடியாக வாங்க. பல்க் குவான்டிட்டி நம்மகிட்ட 1-2 பிளான்ட் கிடையாது, 1000, 2000, 20000 பிளான்ட் ரெடி ஸ்டாக்ல இருக்குது. ஓகே, நான் விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தரவுன்னு புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது மொட்டை மாடியில் என்ன வைக்கலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க.
செடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகாது. செடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டுறாக மாதிரி புத டைப்பில் வளரும். நமக்கு காய்கள் எல்லாமே சிகப்பு கலர் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், காயும் சிகப்பு கலர் இருக்கும், லீஃபு எல்லாம் சிவப்பு கலர் இருக்குது, பூ எடுத்தாலும் சிவப்பு கலரு, நீங்கள் உடலாம் கடிச்சு பார்த்தாலும் சிகப்பு கலர் இருக்கும். எல்லா செடியிலுமே காய்களோடு இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எல்லா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்களோடய தரலாங்க. இதெல்லாம் மொட்டை மாடியில் ஒரு பாட்டில் ட்ரம்மில் வைக்கணும்னா தாராளமாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, பழுத்துச்சுன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேன் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் கொய்யா, சைனா கொய்யா, மினி கொய்யா, சீனி கொய்யா, இது மாதிரி நிறைய பேர் அழைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யா. நம்மளோட கேட்டாக்க லோவான மெயின்டென்ஸு பாட்டில் வச்சுக்கலாம். பாட்டு வந்து ஒரு 16 இன்ச் பாட்டு இருந்தாவே போதும். அதிலே நல்லா ரெட் சாயில் போட்டு வச்சுன்னா அருமையாக காய்க்கும். இதுவும் மொட்டை மாடியில் சூட்டபுளான வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி, சீசன்லாம் கிடையாது. ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க. இதிலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக வருது. இந்த இனிப்பாக வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% to 90% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் பொசிஷன் வந்து மேலே வரைக்கும் மண்ணு போட்டு மூடிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு 16 இன்ச் பாட்டை வாங்கி நல்ல ரெட் சாயில், நல்ல மணல் மாதிரி இருக்கிற ரெட் சாயில் எடுத்துன்னு வந்து அதை ரீபாட் பண்ணி டைரெக்டான வெயிலில், ஓகேங்களா, ஒரு 2-3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்கிற மாதிரி இடத்துல ஸ்டார் போட்டு வச்சுட்டு மீதி எல்லாமே வெயில் பரம இடம் வச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் நம்ம ஸ்டார் ஃபுட்டை குழந்தைங்களுக்கு பறித்து தரலாம். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும். அதில் உப்பு மிளகா அப்படி தூவி சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி, வைட்டமின் டி, நிறைய நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த ஸ்டார் ஃபுட் சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கும் நிறைய பெனிஃபிட். ஓகேங்களா, இந்த பிளான்ட் எல்லாமே நம்மக்கிட்ட மொட்டை மாடியில் வைக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet, ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடிக்கு தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 16 இன்ச் பாட்டை வச்சுக்கலாம், இல்லை 20 இன்ச் பாட்டை வச்சுக்கலாம், இல்லை க்ரோ பேக் 15 வச்சுக்கலாம். எல்லா கிளைமேட்டில் வரக்கூடியதா. நெட்டதில் 6 மாதத்தில் நமக்கு ஈல்டு கன்ஃபார்ம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை. நம்ம கடையில் விற்கக்கூடிய மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பு கலர் பெருசாக இருக்கப்பா, அந்த மாதுளை மலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த பகவான் மாதுளை. இதெல்லாம் தோட்டத்துக்கு விவசாயிகளாக நிறைய நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்குங்க. நீங்கள் இது செடி நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு சூட்டபுளாக, எனக்கு மொட்டை மாடியில் மாடி 100% சூட்டபுளான வெரைட்டி. மேக்ஸிமம் 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய் வைக்கும். மேக்ஸிமம் இதுக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து வளராது. இலெல்லாம் கொட்டி போயிடும், இலெல்லாம் குறுகு. ஓகேங்களா, நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா வறட்சியை விட்டு 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு அப்படி விட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். காய்ச்சலும் பாய்ச்சலும் விட்டிங்கன்னா செடி நல்லா வளர்ச்சியாக இருக்கும். பூ எடுக்கிற சமயத்தில் நிறைய தண்ணி விடக்கூடாது. அப்போ வந்து பார்த்தா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு, மாட்டெருவு, வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பொங்க புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இது எல்லாமே வீட்டில் ஒரு செடி வளர்க்கணும்னா தாராளமாக வாங்கி வச்சுக்காங்க. மொட்டை மாடியில் வளர்க்கணும்னா, ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் கரைச்சி தண்ணியில் கரைச்சி ஊற்றினீங்கன்னா செடியோட வளர்ச்சி அபூர்வமாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேனா, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை ஒற்றுக்கண்டு தரமாக இருக்குது. ஒரு வீரியமிக்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு. பிளான்டேஷன் பண்ணது 6 மாதத்துக்கு காய்க்கும். மொட்டை மாடியிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதுளை பழத்தை அறுத்து சாப்பிட்லாங்க. ஏன்னா கடையில் ஒரு மாதுளை பழம் போய் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 200 ரூபா, 250 ரூபா, 180 ரூபான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு செடியோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். இந்த 200 ரூபாய்க்கு ஒரு செடி வாங்கி போய் நம்ம பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய மாதுளை பழத்தை நம்ம அறுத்து அப்படியே சாப்பிடலாம். நம்ம இயற்கையாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு உரம் கொடுக்கும் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் வரும். நல்ல ரெட் கலரும், விதை வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக இருக்கும், சதைப்பற்ற அதிகமாக இருக்கும், டேஸ்ட் நம்பர் 1 இருக்கும். மாதுளை பழம் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகேங்களா, வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதுளை பழமாச்சும் உடம்புக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு மாதுளை பழம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செடி நமக்கு டாப் குவாலிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம். ஏன்னா தம்பி நீ சீத்தாப்பழத்தில் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 100% மொட்டை பழம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டி. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரகம்லாம் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சீத்தா, அப்புறம் நார்மல் சீத்தா, ரெட் சீத்தா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிமோயா சீத்தா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் இலாமா, இது மாதிரி ஒரு 5-6 ரகங்கள் இருக்குது. இது எல்லா ரகமும் மொட்டை மாடியில் சூட்டபுள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சீதா. இது வந்து பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெயிட் வரைக்கும் வரக்கூடியது. நல்ல கோல்டு கலரில் இருக்கும். எல்லாம் வந்து சதைப்பற்ற அதிகமாக இருக்கும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு ட்ரம்மு, ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா போதும். இதெல்லாம் வெயில், ஓகே, நல்லா வெயில் பட இடமா வைக்கணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன், ஓகே, வின்டர் சீசன் ஃபுல்லாக இலை கொட்டிடும். நல்லா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் வந்து நமக்கு நல்லா ஈல்டு தரும். ஓகே, இது எல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. உங்களுக்கு யாருன்னா சீத்தா வேணா இது கோல்டன் சீத்தா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீத்தா பக்கத்துலேயே பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக வரையக்கூடிய சீத்தா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீத்தா, நாட்டு வெரைட்டி சீத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே நமக்கு ஈல்டிங் தர ஆரம்பிச்சிடும். ஓகே, கஸ்டர்ட் ஆப்பிள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே நோய்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் நல்லா சாப்பிடணும். ஏன்னா உடம்புக்கு நிறைய நம்ம சத்துக்கள் நிறைந்த பழங்கள் வந்து இது ஒன் ஆஃப் த வெரைட்டி சீத்தாப்பழம். ஓகேங்களா,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சீதா ஓகேங்களா. இது இலையும் பார்க்கறதுக்கு சிகப்பு கலரில் இருக்கும். 1-2 காய் இருந்துச்சு, நான் அதை கூட காட்டுறேன். ஆனால் காய் யாரும் பிச்சுன்னு போயிடுங்க பாருங்க. இதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காய் காட்டுறேங்க பாருங்களேன். இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்பாங்க தம்பி இது ரெட் சீதா ரெட் கலர் வருமானு கேட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக ரெட் கலர் இருக்கும், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் சீதான்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. இதெல்லாமே கிராஃப்டட் மெத்தட் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 6 month to 1 yearக்குள்ளவே உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இதுவும் டெரஸ் கார்டனில் ஒரு சூட்டபுளான வெரைட்டி தான். டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம், ஒரு 20 பாட்டில் வைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் வாட்டர் டம்மில் வச்சாலே அருமையாக காய்க்கும் ஓகேங்களா. உங்களுக்கு யாரும் ரெட் சீதா வேணும்னா புக் பண்ணிக்கோங்க மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் ஓகே. ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலே பழங்களிலே புழு வராத ஒரு சப்போட்டா தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் வந்து கம்மியாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களிலே அதிகமாக வந்து பொறுமையாக வளரக்கூடிய மரம்னா சப்போட்டா தான். ஏன்னா இதெல்லாம் டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டி ஓகேங்களா. டெரஸ் கார்டன் எந்த வெரைட்டி சூட்டபுள்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டாவும் சூட்டபிள், கிரிக்கெட் பாலும் சூட்டபிள், அப்புறம் பனானா சப்போட்டாவும் சூட்டபிள், டாய்கிங் சப்போட்டா, இந்த 4 வகையான சப்போட்டாவே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் 4த்தில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் தம்பி நான் எந்த ரகமாக சூஸ் பண்ணுறது எனக்கு வந்து நல்லா ஈல்டு வரும்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சைஸ். 4மே வந்து பார்த்தீங்கன்னா 100% நல்லா ஈல்டு வரும். அதில் ஃபஸ்ட்டு டாப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா சூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து காலாப்பதி சூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய்கிங் சப்போட்டா. இந்த 3 ரகமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி மொட்டை மாடியில் டெரஸ் கார்டனில் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வரும். நம்ம சப்போட்டா பழத்தை மொட்டை மாடியிலே பறிக்கலாம். அது பனானா சப்போட்டாலும் நிறைய காய்க்கும் ஓகேனா. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு. எல்லா பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 feet ஹைட்டில் நல்ல டாப் குவாலிட்டி மெச்சூரான பிளான்ட் இருக்குது. பிளான்டேஷன் பண்ணது 6 monthலேயே உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். 1-2 காயெல்லாம் நம்ம எப்பயும் பறிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. சப்போட்டா வேணும்னா மொட்டை மாடிக்கு சூட்டபுளான ரகத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு எது வேணும் சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா வெண்ணாவல்னு சொல்லக்கூடிய வெள்ளை நாவல் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் சொல்லுவாங்க. இதெல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து நாட்டு நாவல்லேருந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி அதுக்காண்டு வந்து ஆல்ரெடி காய்ச்ச மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு எடுத்து கட்டி நம்ம வளரக்கூடிய செடி தான் இந்த வெள்ளை நாவல். இந்த வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டிலே காய்க்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டுங்கன்னா போதும், நிறைய காய் காய்க்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch பாட்டு இல்லைனா ஒரு 20 inch பாட்டு இல்லை ஒரு 50 ட்ரம்மில் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா போதும். மொட்டை மாடியில் நாவல் பழத்தை பறிக்கலாம் ஓகேங்களா. நம்மக்கிட்ட 2 வகையான நாவல் இருக்குது. ஒன்று தாய்க்கிங் நாவல் இருக்குது. தாய்க்கிங் நாவலும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு ஒரு சூட்டபுளான ரகம் தான் ஓகேங்களா. நீங்கள் வந்து 2மே நம்மளோட கேட்டலாகில் இருக்கும். நீங்கள் தாய்க்கிங் நாவல் வேணால் தாய்க்கிங் நாவல் புக் பண்ணிக்கலாம், ஒயிட் நாவல் வேணால் ஒயிட் நாவல் புக் பண்ணிக்கலாம். 2மே மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா போதும். நல்ல ஈல்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான ரகம் தான். நிறைய கஸ்டமர் கேட்டீங்க தம்பி எனக்கு வந்து டெரஸ் கார்டன் நாவல் பழம்லாம் வளரமான நாவலில் பழம்லாம் மொட்டை மாடியில் வளரக்கூடிய நாவல் தான் நான் இப்போ காட்டுறது. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 feet ஹைட் இருக்கும். இந்த இலையெல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கன்னா. உங்களுக்கு வந்து என்னப்பா இலையெல்லாம் பூச்சி அரிசி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எல்லா இலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலை சாப்பிட்றதுக்கு அந்த வெட்டிக்கிளி பூச்சி இதெல்லாம் வரும் கம்பல்சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இலையோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட் ஓகேண்ணா. 6 மரம் நல்ல வளர்ச்சி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவான ஈல்டு இருக்கும். அப்பப்போ நம்ம உரம் கொடுக்குறத பொறுத்து தான் நம்ம ஈல்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. மீன் அம்மிலாம் ஊற்றலாம். நீங்கள் மீன் வச்சுட்டு தான் இப்போ நிறைய கிடைக்கிது. மீன் அம்மிலாம் வாங்கி ஒரு செடியில் வச்சுக்காங்க. நீங்கள் வாங்கி ஒரு பாட்டிலில் அப்பப்போ கலந்து செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நல்ல அபூர்வ வளர்ச்சி இருக்கும், நல்ல அபூர்வமாக பூ எடுக்கும், காய் வைக்கும், நல்ல நமக்கு ஈல்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒரு வெள்ளை நாவல் வேணால் வெள்ளை நாவல் புக் பண்ணிக்காங்க, தாய்க்கிங் நாவல் வேணால் தாய்க்கிங் நாவல் புக் பண்ணுவாங்க. 2மே டெரஸுக்கான சூட்டபிள். ப்ரூனிங் பண்ணி வளர்த்தனா போதும் நமக்கு எக்கச்சக்கமான ஈல்டிங் தரும். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பூனே ரெட் அத்தி ஓகேங்களா. அந்த அத்தி பழம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்காக போயிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தி பழத்தோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தேன் சுவையில் இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா உள்ள ரெட் கலர் இருக்கும், மேலே ரெட் கலர் வராது, மேலே எல்லோ கலர் மாதிரி இருக்கும். உள்ள போட்டிங்கன்னா லைட்டாக தேன் இருக்கும், அந்த இடத்துல தேன் இருக்கும், அதுக்குள்ளே சிகப்பழல் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நான் அத்தி பழம் வச்சுருக்கோமா நாட்டு அத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புழுக்களாக வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அத்தியில் புழுக்கள் வராது ஓகே. ஆனால் புழுக்கள் வராது, நம்ம அப்படியே அடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய்கள் வரும். பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து 3 to 6 மாதத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நான் கொடுக்கும் போது வந்து இலையே இல்லாத கூட கொடுக்கலாம் ஓகே. ஆனால் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி குச்சாக்கிற பிளான்ட் கூட நான் கொடுத்தா கூட நீ என்னப்பா தம்பி என்னப்பா வீடியோவில் காட்டும்போது இலையோட காட்டினா எனக்கு இலையே இல்லாத கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இலைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இலை வந்துருங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இந்த வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய கஸ்டமருக்கு இலையே இல்லாத கொடுத்தா கூட அவங்களுக்கு இலை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பழங்களை எடுத்து வீடியோ அனுப்பியிருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தா வீடியோவில் அனைத்துமே சொல்லிடுறான். இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தி பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாது. நார்மலாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக விட்டால் போதும். நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 16 inch பாட் இருந்தால் போதும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஒரு 3 அடி வந்துச்சுன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வளர்ந்து போயிட்டே இருந்தால் ஒரு 4-5 feet போனால் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பிரான்ச் வந்து நல்லா புதர் டைப்பில் வளரும்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம் ஆகாது. ஓகேங்களா, ஒரு புதர் டைப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான செடி தான் அந்த அத்திப்பழம். பூனை ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் வெரைட்டி இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான ஒரு பர்பஸான வெரைட்டி. உங்களுக்கு ஏன்னா பூனை ரெட்டு வேணும்னா மொட்டை மாடிக்கு 100% 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லான வெரைட்டி. ஓகேங்களா, பூனை ரெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. செடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்குது, 1.5 feet, 1 feetலேருந்து 1.5 feet ஹைட்டில் தரமான இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வாங்கி நடவு செய்தால் 3 மாதத்துல நம்ம அத்திப்பழத்தை பறித்து அப்படியே தேன் சுவையில் சாப்பிட்லாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இலையை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும். என்னோட டெரஸ் கார்டனுக்கு வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொட்டை மாடியில் வச்சுருக்கோமா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுற்று வட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறாங்கப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இல்லாத செடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டிய கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரிகேட்டட் கொய்யா. இந்த லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும், அதில் நமக்கு கொய்யா பழம் தரும். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கொய்யா. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். நல்ல ஒரு நாட்டு கொய்யா எப்படி டேஸ்ட் இருக்குமோ சேம் டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ்க்கான ஒரு ரீபார்ட் பண்ணி பாட்லேயாவது இல்லை க்ரோ பேக்லையாவது இல்லை லேண்ட்லையாவது வச்சிங்கன்னா 3 மாதம் டு ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு ஈல்டிங் கன்ஃபார்ம் வந்துடும். தாறுமாறாக வந்து நிறைய காய்கள் தாக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், பிளான்ட் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் நம்மக்கிட்ட ஒரு 20 பிளான்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் தான் வரும். ஓகேங்களா, இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம டைரெக்டாக சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். நம்மளுக்கு சூட்டபுளான வெரைட்டி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா டயானா அத்தி. ஓகேங்களா, அந்த டயானா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பழம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வகை அத்தி தான். இதோட இலைக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரல் மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி விரல் மாதிரி வரும். இதோட செடிகள் எல்லாமே நீங்கள் லைவாகவே பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு அடியிலேருந்து 1.5 அடியில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சு நமக்கு பழங்கள் தரக்கூடிய அருமையான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கணும், எனக்கு ஃபாஸ்ட்டாக ஈல்டு ஒன்று நல்லா பழம் சாப்பிட்ணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு நான் வளர்க்குறேன்பா, என்னால் ரிட்டையர் ஆகிட்டேன். நிறைய பேர் வருவாங்க, இந்த வயசானவங்களும் வந்தீங்கன்னா வந்து ரொம்ப அவங்களும் ஆர்வத்தோட செடி வளர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அருமையான ரகம் தான் இந்த டயானா அத்தி. ஓகே, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி. இதெல்லாம் செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஒரிஜினலான ரகம் கிடைக்கிறது தான் மெயின். இந்த மாதிரி இலையை உங்களுக்கு கிடைக்குதான்னு மெயினாக பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட செடிகள் இருக்குது, நம்மக்கிட்ட வாங்கினா கூட உங்களுக்கு பக்கம் எங்கன்னா கிடைச்சா கூட தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு சூட்டபிள். ஒரு 16 inch பாட்டு இருந்தால் போதும், இல்லை 18 inch பாட்டு, இல்லை 20 inch பாட்டு, 15க்கு 15 க்ரோ பேக்கு, நல்லா ரெட் சாயில் வச்சு வளர்த்தினா போதும். தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்ல, டைரெக்டான சென்டரில் வச்சு வச்சுக்கலாம். நமக்கு 6 மாதத்தில் காய்கள் தந்துடும். டயானாத்தி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்து கொத்தா எனக்கு காய்க்கணும்பா, மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காய்க்கிற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஆரஞ்சு பழம் காய்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேண்ணா, டேபிள் லெமன். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வாசனை மாதிரி தான் வரும் பாருங்க. பழம் குட்டியாக இருக்கா, நல்லா கும்மு கும்மு, என்ன வாசனை, ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது தம்பி, எனக்கு இந்த செடியை கொடுன்னு நிறைய கஷ்டம் வாங்குவாங்க. ஆனால் வந்து வாயில் வச்சாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாக்காயிருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே புளிப்பாக இருக்குது, ரொம்ப 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 ஒரு புளிப்பாக இருக்கும். ஆனால் ஜூஸ் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொந்தக்கார யாருன்னா வந்தீங்கன்னா உடனடியே எதனா வந்து வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னா தாராளமாக இந்த ஃப்ரூட் தான். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பழத்தை போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் 10 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு புளிப்பான ஒரு பழம் தான் இந்த டேபிள் ஆரஞ்சு. நம்மளோட கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் போட்டிருக்கோம், அப்புறம் ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுன்னு போட்டிருக்கோம், புஷ் ஆரஞ்சுன்னு புளிப்பு ஆரஞ்சுன்னு கூட போட்டிருக்கோம். எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது புளிப்பாக தான் இருக்கும், விருப்பப்பட்ட வாங்கிக்க. அப்போ தம்பி என்னப்பா ஸ்வீட்டுன்னு சொன்னப்பா புளிப்பாக இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்க்கும். ஒரு செடியிலே பாருங்கள் எக்கச்சக்கமான காய். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 எல்லா செடியிலுமே காய். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு குட்டி செடி தான், இதில் எக்கச்சக்கமான காய்ங்க பாருங்கள். பாருங்க, ஒரு குட்டி குட்டியாக 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் ஒரு செடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50-100 காய்கள் காய்க்கக்கூடிய டேபிள் ஆரஞ்சு சொல்லக்கூடிய நம்மக்கிட்ட புஷ் ஆரஞ்சு செடி நிறையவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாத்தான் இருக்கும். நல்லா வந்து கமலா ஆரஞ்சுமே குட்டி குட்டியாக காய்க்கும். மொட்டை மாடிக்கு நல்லா சூட்டபுளான வெரைட்டி. ஒரு டெரஸ் கார்டனில் வச்சிங்கன்னா நிறைய காய்க்க ஜூஸ் போட்டுக்கலாம். ஆரஞ்சு பழ வாசனை வரும். இல்லைப்பா எனக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா இது கூடயே ஒரு மிராக்கல் ஃப்ரூட் செடி வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா இந்த புளி பார்க்குற பழமும் நமக்கு வந்து இனிப்பாகவே தெரியும். ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டு. இதெல்லாம் டெரஸ் கார்டனில் வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளான். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காய்களோட வச்ச நெட்டாக ஒரு 3 மாதத்தில் காய்கள் வைக்கக்கூடிய ஒட்டு செடி டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய 150 ரூபாய்க்கு தராங்க. 150 rupeesக்கு பாருங்கள். எல்லாமே காய். இங்கே பாருங்கள், காய் இங்கே பாருங்கள். இது எல்லா செடியும் இங்கே பாருங்கள், இதெல்லாம் மைனூட்டாக பாருங்கள், அப்படி எல்லாமே காய்காயாக இருக்கும். சூப்பரான செடிகள் எல்லாமே இங்கே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமான காய்களோட தரமான பிளான்ட் இருக்குது. இந்த டேபிள் லெமன் சொல்லக்கூடிய டேபிள் ஆரஞ்சு புளிப்பாத்தான் இருக்கும். உங்களுக்கு எக்கனா தேவைப்படுச்சுன்னா தாராளமாக வாங்கி வைங்க. வீட்டில் வரவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க. நல்லா ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரிச்சு ஜூஸ் அடிச்சுட்டு அதில் சர்க்கரை போட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் போட்டு நல்லா அப்படியே குடிச்சு பாருங்கள். அந்த இருக்கிற ஃபீலிங் இருக்குமே, இப்பயே எனக்கு போட்டு குடிக்கலான்னு இருக்குது. உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வாங்கி வச்சு மொட்டை மேலே போட்டு குடிங்க.
மெயினாக ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டேன். ஏன்னா உரிச்சா ஆரஞ்சு மாதிரி உரியும் பாருங்களேன். பாருங்க ஆரஞ்சு தோல் மாதிரி உரியுதா, பொதன்னு இருக்குது. பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கும் பாருங்க எல்லாமே. ஆனால் புளிப்பாக தான் இருக்குங்க. புளிப்பாக இருக்குது. ஆனால் மிளகாய் போட்டு சாப்பிட்டோன்னா இனிப்பாக இருக்கும். ஜூஸ் போட்டுக்கலாம். அதிகமாக குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா டர்க்கி ப்ரௌன் அத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வரும். இதோட லீஃபும் பார்த்தீங்கன்னா இலை மாதிரி வெட்டாக வரும். ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் கலரில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடைக்கு ஒரு சூட்டபுளான நடக்குதான். தரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி 6 மாதத்துல நமக்கு பழங்கள் வைக்கக்கூடியது. தாறுமாறான பிளான்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பாருங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 விரல மாட தான் லீஃப் வரும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் சுவையில் இருக்குது. ஒரு ரேரஸ்ட் கலெக்ஷன் தான் இதெல்லாம். ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிது ரொம்ப ரேர். பூனை ரேட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் இந்த டர்க்கி ப்ரௌன் அத்தி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பழங்கள் கிடைக்கிது ரேர் தான். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட், 1 ஃபீட், 1 அடியிலேருந்து 1.5 அடி தான் இருக்கும். தாறுமாறாக நமக்கு காய்க்கும். விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. மொட்டை மாடியில் வைக்கலாம், டைரக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். எல்லா அத்தியும் ஒரே மாதிரி தான். ஓகேண்ணா. நீ 3 அத்தி வச்சுட்டீங்கன்னா தேவைப்படுற அப்போ நம்ம அத்தி பழம் பழுத்துட்டே இருக்கும். அப்பப்போ ஒரு பழத்தை பிடிங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. அத்தி பழத்தை சாப்பிட்டாங்கன்னா நமக்கு அயன் கண்டென்ட் நிறைய கிடைக்கும். சத்துக்களாக இருக்கலாம். ஓகேண்ணா. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தி பழம் செடி வேணும்னா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கும்குவாட் ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஸ்வீட் லெமன். ஓகேண்ணா. அது இனிப்பு எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க. மொட்டை மாடிக்கு வைக்கக்கூடிய ஒரு அருமையான செடிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எலுமிச்சை பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். வேற எதனா லெமன் ரைஸ் போட்டு சாப்பிடலாம். அப்படி தான் சாப்பிட முடியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய லெமனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோலோடையே அந்த லெமன் பழுத்த பிறகு தோலோடையே எடுத்து அப்படியே மென்று சாப்பிட்டோங்கன்னா போதும். அப்படியே இனிப்பாக தெரியும். ஓகேங்களா. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 80 பேர் 800 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது எல்லாருமே வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் இது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ஸ். ஓகேண்ணா. நார்த்தங்கால உருவாக்கப்பட்ட பிளான்ஸு. நாங்கள் செடி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி. நீங்கள் நடும்போது எந்த வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணணும் ஏன் அழுத்தி எழுதி சொல்லணும்னா நிறையா கஸ்டமர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. செடி வாங்கி வந்து இது பாட்டோடு இப்படி வச்சுருவாங்க. அப்புறம் இதுலேருந்து ஒரு துளிர் வந்துகிட்டே இருக்கும். நார்த்தங்காய் வளர்ந்து போயிட்டே இருக்கும். தம்பி நான் ஸ்வீட் லெமன் வாங்கினப்பா, செடி வளர்ந்துருக்கு பார்த்தா காயே வரல. அப்புறமா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கப்பான்னு சொன்னால் என்ன தெரியும் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. என்னங்க இப்படி வளர்த்து விட்டுக்கிறீங்க, நான் வீடியோவில் அத்தனை டைம் சொன்னேன்னு கேட்டால் தம்பி எனக்கு தெரிலப்பா அப்படின்வாங்க. ஓகேண்ணா. அத்தனை நாளாக அவங்க வளர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போயிடும். ஓகே. எத்தனை என்ன சொல்கிறேன்னா தெளிவாக வீடியோ பார்த்துக்காங்க. ஒட்டு செடியை மண்ணுக்குள்ளே போயிடணும். நீங்கள் ஒரு பாட்டில் வச்சாலும் சரி இல்லை லேண்டில் வச்சாலையும் ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ளே மூடிடணும். அப்போ தான் வந்து மேலே இருக்கிற செடி நமக்கு வளர்ந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இந்த அடியிலேருந்து வர செடி இலையும் இதோட இலையும் வேறையாக இருக்கும். அது பார்த்தாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் மெயின். ஏன்னா சொல்லிடுறேன், ஏன்னா இருக்க நிறைய பேர் கஸ்டமர் தப்பு பண்ணுறது அதுதான். இதெல்லாம் எப்பப்பா காய் வரும்னு கிடைக்கலாம். 3 மாதம் பிளான்டேஷன் ஒரு பாட்டில் போட்டிங்கன்னா போதும் 3 மாதத்துலேயே உங்களுக்கு காய்கள் வரும். டெரஸ் கடை நம்ம வந்து ஸ்வீட் லெமன் பறித்து சாப்பிட்டுக்கலாம். தோலோடையே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு என்ன ஸ்வீட் லெமன் கம்கோட் ஆரஞ்சு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் எல்லாமே நமக்கு 100 பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்புன்னு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா செரி பழம்பா. இந்த செரி பழம் வந்து பொட்டப்பாடியில் காய்க்குமா, நம்ம கிலோமீட்டரில் காய்க்குமா, ஊட்டியில் தான் காய்க்கும், கொடைக்கானலில் காய்க்கும், இல்லை ஏற்காட்டில் காய்க்கும் நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் டைரக்டான வெயில் எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமாக காய்க்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஊட்டி செரி. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்படோ செரியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான புளிப்பாக இருக்கும். அதெல்லாம் பழைய வெரைட்டி. இப்போ நம்மக்கிட்ட லேட்டஸ்ட்டாக வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்குது. இது கொத்தாக நிறையா காய்க்கும். குழந்தைங்கள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் போனப்போ பழத்தை பிடிச்சி சாப்பிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும். நல்லா வந்து தக்காளி பழம் மாதிரி குட்டி குட்டியாக காய்ச்சிட்டே இருக்கும். ஓகேண்ணா. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஏர்லைன் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கும். நாம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒன்று ஒரு 4 அடி 5 அடி வளைஞ்சுன்னா கட் பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு நிறைய காய்கள் வரும். திருப்பி கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய காய் வரும். வறட்சி காய்ச்சலும் பாய்ச்சலுமா தண்ணி விட்டால் போதும். நிறைய தண்ணி தேவையில்லை. நார்மலான லோவான மெயின்டென்ஸில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா போதும். அருமையாக நம்மளுக்கு காய்க்கக்கூடிய ஊட்டி செரி ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் வந்து இருக்குங்க. தாறுமாறு நிறைய கஸ்டமர் கேட்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்க ஒரு 50 கஸ்டமர் சொல்கிறாங்க, தம்பி நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, இந்த செடி பழம் எங்கள் வீட்டில் வந்து கூடக்கூடியாக இருக்கிறேன், எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி 1வது 2வதுலாம் படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் டெய்லி ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புகிறேன். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செடி பழத்தை பறித்து ஒரு டப்பாவில் ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்குன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நம்மக்கிட்ட டாப் குவாலிட்டி ஊட்டி செடி ஸ்வீட் இருக்குது. உடனடியாக வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க.
அடுத்ததான் நீங்க பாக்குறதான் பாத்தீங்கன்னா ஆப்பிள் பியர் ஃப்ரூட். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சீமை இளந்தன்னு சொல்லுவாங்க. அந்த சீமை இளந்திலே வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரு. 2 வெரைட்டியுமே நம்ம மொட்டை மாடியில வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு ட்ரம்முல வச்சா போதுங்க. ஒரு 30 லிட்டர் ட்ரம்மு இல்ல ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது 2 மேலாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ள நல்லா செம்மண் கொட்டி இந்த செடி வச்சுட்டீங்கன்னா போதும். உங்க மொட்டை மாடி தேடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேன் பூச்சிகளை வர ஆரம்பிக்கும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதோட பூக்கள் வந்து அவ்வளோ தேன்கள் குடிக்க தேன் பூச்சிகளா பறந்தடிச்சுன்னு ஒரு பட்டாம்பூச்சிகள்லாம் வரும். அது மாதிரி உங்க வீட்டுல வராத வந்து பறவைகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு அருமையான செடி தான் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பியர். வந்து ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு. இதை தமிழ்ல சீமை இழந்த பழம்னு சொல்லுவாங்க. நல்லா ஆப்பிள் மாதிரி பெருசு பெருசா காய்க்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு, நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இது பூ எடுக்கிற சமயத்தில் இதுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்கணும்னா புழு வர ஆரம்பிச்சிடும். ஒரு எல்லா காயிலும் புழு வர ஆரம்பிச்சிடும் கம்பல்சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி ஆப்பிள் பீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கம்பல்சரி கொடுத்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அமிலமோ இல்லை வந்து வேப்ப எண்ணெயோ இல்லை வந்து புழு மருந்து வந்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காய் உருவாகும்போது அந்த புழுக்கள் வராது. ஓகேங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துல ஒரு நெட்டதுலேருந்து 3 to 6 மாதத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பீரை பழத்தை பறித்து சாப்பிடலாம். நல்லா ஆப்பிள் மாதிரி சுவையாக இருக்கும். உங்களுக்காக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 feet ஹைட் தாறுமாறான பிளான்ட்ஸ் இருக்கு. ஈஸியாக டெரஸ் கார்டன் வைக்கணும்னா இந்த வெரைட்டியில் தாராளமாக வளர்க்கலாங்க. அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பலாப்பழம்லாம் மொட்டை மாடியில் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பலாப்பழமும் நம்ம மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாங்க. சென்னை, கோயம்புத்தூர், இந்த அப்புறம் பெங்களூர், இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலே பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையிலப்போ எனக்கு பலாப்பழம் மொட்டை மாடியில் வச்சு எனக்கு காட்டணும், எனக்கு வளர்க்கணும், மொட்டை மாடியில் வச்சு எனக்கு பலாப்பழம் அறுக்கணும்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பழம் தான் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலாப்பழம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துலேயே நம்ம காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு 50 லிட்டர் ட்ரம் இல்லை ஒரு 200 லிட்டர் ட்ரம், ஒரு 200 லிட்டர் ட்ரம்மை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும். தாராளமாக நமக்கு பலாப்பழம் கிடைக்கும். ஒரு பலாப்பழம் வந்து எத்தனை கேஜி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ to 6 கிலோ 7 கிலோ வெயிட் தான் வரும். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, எல்லா சீசன் பலாப்பழம் தரக்கூடியது வியட்நாம் சூப்பர் அலி. டெரஸ் கணக்கு ஒரு சூட்டபுளான ரகம். மொட்டை மாடியில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ரகம் தான், வியட்நாம் பழம் மட்டும்தான் வைக்க முடியும். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மல்பெரி பழம். ஓகே, ஆனால் அது மல்பெரினா என்ன தம்பி, என்னப்பா பட்டுப்பூச்சி பழத்தெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட் தாங்க. தமிழில் பட்டுப்பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டுப்பூச்சி ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெள்ளை மல்பெரி இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மல்பெரி இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் மல்பெரி. ஓகேனா இது 3மே மொட்டை மாடிக்கு ஒரு சூட்டபுளான ரகம் தான். இந்த பிரேசில் மல்பெரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் மல்பெரின்னு சொல்லுவாங்க. பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி நீட்டு நட்டமாக வரும். இதோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமாக வருங்க. பாருங்களேன், இங்கே பாருங்கள் அகலமாக, இங்கே பாருங்கள் அகலமாக, இங்கே பாருங்கள். ஏன் அதை காட்டணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெத்தலையோட பெருசாக வரும். தம்பி என்னப்பா இலை மட்டும் தான் வளர்ந்து போகுது, எனக்கு காயே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மல்பெரி ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக ஒரு 3 அடி 4 அடி வளர்ந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டு ஒரே இலையிலாவது மொட்டை அடிச்சு விட்டுருணும். செடிகள்லாம் நீங்கள் வந்து நமக்கெல்லாம் மொட்டை அடித்து பார்த்துருப்பீங்க. செடிகளுக்கெல்லாம் மொட்டை அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மல்பெரி ஃப்ரூட் மட்டும் தான் மொட்டை அடிக்க முடியும். மொட்டை அடிச்சுட்டு அதில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா போதும். அடுத்து ஒரு 5 to 6 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் வந்துடுங்க. நம்ம மல்பெரி அறுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது, எனக்கு சிவப்பு அணுக்கள் கம்மியாக இருக்குது, எனக்கு வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்குது, ஏன்னாப்பா உங்களுக்கு பிளட் செல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க. இந்த ஒரு செடியை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், கண்டிப்பாக ஃப்ரூட் வரும். அதை சாப்பிட்டு ஒரு 5 நாள் விட்டு போய் ரிசல்ட் ஆயிருங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா ரத்த ஊறுதல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட்டு மல்பெரியில் அவ்வளோ வந்து பெனிஃபிட் நமக்கு இருக்குது. ஓகேனா 3 வகையான மல்பெரி நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே டெரஸ் கார்டன் சூட்டபிள். 3 மாதம் to 6 மாதம் எல்லாமே காய் வந்துடும். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லோங்கன் பழம். இது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 400 ரூபா 500 ரூபாங்க. இது ஒரு செடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும், மொட்டை மாடியிலே உங்கள் வீட்டில் ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் பறிக்கலாம். 6 மாதத்துலேயே பறிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 4 சீசன் லாங்கன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சின்ன செடி இருக்குது, இல்லை பூ வச்சு பெரிய செடி வேணாலும் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. நீங்கள் பார்க்குறது சின்ன செடி தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 inch பாட்டில் வாங்கி நீங்கள் ரீபாட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், 6 மாதத்துலேயே நமக்கு பழங்கள் கொடுத்துரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஓடு மாதிரி இருக்கும், மேலே ப்ரௌன் கலரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி. ஒரு லிச்சி பழம் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். செம்மையாக இருக்குங்க, எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக அந்த லாங்கன் பழம் தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மொட்டை மாடியிலே நம்ம ஒரு டெரஸ் கார்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக காய்க்கக்கூடிய பிளான்ட். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் நான் வச்சுருக்கேன், மிஸ் பண்ணிடாதுங்க. டாப் குவாலிட்டி பிளான்ட் இருக்குது.
டைரக்டான சன்லைட்டே வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேட்பாங்க, தம்பி சென்னை கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமா, இல்லை கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு வருமா, பாண்டிச்சேரியில் வருமா, எனக்கு பண்ருட்டியில் இருக்க வருமா, வேலூர் அதிகமான வெயில் அடிக்குதுப்பா அங்கே வருமானு கேட்டிங்கன்னா, அதிகமாக எங்கே வெயில் அடிக்குதோ அந்த இடத்துல தான் அந்த லோகன் நல்லா வந்து நல்லா காய் வரும். ஓகேங்களா? லோகன் பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய்க்கணும் வேணும்னா ஃபோர்ஸஸ் நாங்கள் புக் பண்ணிக்கோங்க. தாறுமாறான பிளான்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக எனக்கு காய் வரணும்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கணும், எனக்கு எப்போ பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்கணும், நல்ல இனிப்பாக காய் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வியட்நாம் சாத்துக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ரகம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈல்டிங். இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்குங்க. எப்போ வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப மொட்டை மாடியில் வைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக ஈல்டு வரும். அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் சாத்துக்குடி ஒரு ஸ்டெம் குவாலிட்டி பாருங்கள் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன பிளான்ட் வாங்கி வச்சுன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆகும். இது 1.5 வருஷம் செடியை நாம் இந்த மாதிரி கொடுத்தோங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு காய் வந்துடும். இந்த மாதிரி செடி வாங்கினா தான் 6 மாதம் காய் வந்துருங்க. அது காயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் வரும். நல்லா கோனிக்கல் ஷேப்பில் வரும். பச்சையாக இருக்கும்போது அடுத்தாலையும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாகவே இருக்கும். நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். அருமையான நகை தான் வியட்நாம் சாத்துக்குடி. 1-2 பிளான்ட் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நம்மகிட்ட ரெடி டு ஈல்டிங் பிளான்ட் இந்த மாதிரி இருக்கு. தாறுமாறு டெரஸ் கண்ணுக்கு 100% சூட்டபிளான ரகம். மிஸ் பண்ணிடாதீங்க. வியட்நாம் சாத்துக்குடி ஆல் சீசன் வெரைட்டி கேட்லாக்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தா மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய பல செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மலான கலெக்ஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சு நம்ம மொட்டை மாடியிலே பழங்கள் பறித்து சாப்பிடலாம். நீங்கள் லேண்டில் வச்சாலும் சரி, நான் காட்டினது எல்லாமே 6 மாதத்துக்கு நமக்கு பழங்கள் தரக்கு ஒரு அருமையான ரகம். மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல். பாய் பாய். உங்களிடம் விடைபெறுவது கதிர்வேல்.